ராதே கிருஷ்ணா. ஹாப்பி மார்கழி. மார்கழி திருப்பாவை பாசுரம் தேவாதி தேவனே. ஸோ ஆனால் இந்த பாஷை என்ன சொல்கிறான்னா, கீழ்வானம் எப்படி வெளுத்திருக்கு பாரு. அதாவது கிழக்கில் உள்ள வானம் சூரியன் வரத்துக்காக செக்கச்சிவேல்னு இருக்கு இல்லையா, அதை தான் ஆண்டாள் சொல்கிறா. கீழ்வானம் எப்படி வெளுத்திருக்கு பாரு, இன்னுமானி தூங்கிட்டு இருக்க. இந்த பக்கமோ எருமைகள் எல்லாம் கூட்ட கூட்டமாக பனிப்புள்ளை நேரத்துக்காக புறப்பட்டான. ஆனால் நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. நாங்கள் எல்லாம் நம் தோழியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உன் வாசலில் நின்றுட்டுருக்கோம். எதுக்கு தெரியுமா? நீயும் நீராடி எங்களோட வந்து கோயிலுக்கு ஒன்றா நம்ம எல்லாரும் போய் அந்த தேவாதி தேவனான கண்ணனை சேவிக்க வேணும் அப்படின்றதுக்காக தான். அவன் வந்து சாதாரணவன் கிடையாது. கேஷி அப்படின்ற அரக்கனை கொன்னவனும், கம்சனால் ஏவப்பட்ட முஷ்டிகன் சாணரன் அப்படின்ற அரக்கர்கள் எல்லாம் வதம் செய்தவனுமான நம் தேவாதி தேவன். அந்த பகவானான கண்ணனை நம்ம சேவிச்சோன்னா நமக்கு என்ன வேண்டும், எப்போ தர வேண்டும் என்றதெல்லாம் ஆராய்ந்து நன்கு தந்து நம்மளை வந்து அவன் அருள் புரிவான் அப்படின்னு சொல்லி எல்லா தோழியெல்லாம் ஒவ்வொருத்தராக எழுப்பிட்டுருக்கா ஆண்டாள். ஸோ பாசுரம்: கீழ்வானம் வெள்ளென்றெருமை செருவேடமேவான் வரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய வாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆகாவென்றாராய் அருளேலோரெம்பாவாய். அர்த்தம்: திருமாலின் திருவவதாரமாய் திகழும் ஸ்ரீ கண்ணபிரானால் விரும்பப்படக்கூடிய திருவளர் மங்கையே, எம் மனம் மகிழும் பாவையை, கீழ்வானம் விழுக துவங்கிவிட்டது. துருவத்திலிருந்து விடப்பட்ட எருமைகளும் வெண்முத்து பனித்துளிகள் நிறைந்த பசும்பொருட்களை மேய புறப்பட்டு விட்டன. விடியற் காலையில் ஸ்நானம் செய்ய புறப்பட்ட மற்ற நங்கையர் செல்வங்களையும் முன்னமேயே போகாமல் தடுத்து நிறுத்தி அவர்களுடன் உன்னையும் சேர்த்து அழைத்து செல்ல நிற்கின்றோம் வெளியே. ஆகவே நீ சீக்கிரம் எழுந்து வா. ஸ்ரீ கண்ணனுடைய அன்பையும் அருளையும் கருணையும் பாடி பாடி தியானித்து நோன்பிற்கு அவனிடம் அவன் அருளை அவன் கருணையை அவன் ஆசியை வேண்டிக் கொண்டு வணங்குவோம். அகோர குதிரை வடிவம் கொண்டு மாய்க்க அந்த அசுரனின் நெடுவாயை பிழந்து அவனையே அழித்தவனும், கம்சனால் ஏவப்பட்ட ஷானூரன் முஷ்டிகன் போன்ற மல்லர்களையெல்லாம் மாய்த்தவனுமான தேவர்களுக்கெல்லாம் ஆதி தேவனாக திகழும் ஸ்ரீ கண்ணபிரானின் திருவடிகளை தொழுது சேவிப்போம்பா. அப்படி சேவித்தால் ஆஹா என்று உளமகிழ்ந்து ஆராய்ந்தறிந்து திருவருள் புரிவானவன். எனவே விரைவில் எழுக, எழுந்து வருக என்று ஸ்ரீ கோதை மணிக்கதவம் அன்ன இதயக்கதவை தட்டி எழுப்புகிறாள் இப்பாசுரத்தில். அதாவது உள்ளர்த்தம் என்னன்னா, சத்வகுணம் தலையெடுப்பதே கிழக்கு வெளுத்தது என்பதன் உட்கருத்து போல. அவ்வாறே எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் என்பதற்கு தமோ குணங்கள் விழுகி போவதை குறிக்கின்றால் ஸ்ரீ கோதையால். கோதையனின் கடைக்கண்ணல்காய் போற்றி போற்றி. ராதே கிருஷ்ணா.